ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய நவகிரக கோயிலுக்கான டூர் பேக்கேஜ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பகோணம் அப்படின்னாலே நான் சொன்னபடி எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அப்படின்னா அந்த நவகிரக கோயில்கள். ஒரு 9 கோயில்கள் இருக்கு. அந்த 9 கோயில்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பா போதாது. அப்படி இருக்கும்போது அந்த கோயில் எல்லாத்தையுமே நம்மளுக்கு சுலபமா கூட்டிட்டு போகணும் அப்படின்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு டூர் பேக்கேஜ் மூலியமா நம்ம போனா ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி இருக்கும்போது ரொம்ப கம்மியான காஸ்ட்ல பட்ஜெட்லி காஸ்ட்ல நமக்கு அந்த டூர் பேக்கேஜ் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கிறது பெட்டர். ஸோ இந்த பேக்கேஜ் யார் கொடுக்குறாங்க, கரெக்டான ரேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு சப்போஸ் வேற யாராவது டூர் பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த டிஎன்எஸ்டிசி நம்ம வெப்சைட் குள்ள போய் பாக்குறோம் அப்படின்னா அவங்களதுல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு நார்மல் பஸ் டிக்கெட் புக்கிங் இருக்கு, இன்னொன்னு பேக்கேஜ் டூரும் இருக்கு. இப்போ இந்த பேக்கேஜ் டூரை நம்ம கிளிக் பண்ணோம்னா இதுல என்னென்னலாம் டூர் பேக்கேஜ், உதாரணமா சம்மர் டைம்ல நம்மளுக்கு நிறைய அந்த பிக்னிக் டூர் பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களுக்கான டூர் பேக்கேஜஸ் நிறைய இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுல நான் ஆல்ரெடி வந்து இந்த கொடைக்கானல் பிளஸ் ஏற்காடு, அதுக்கப்புறம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நான் ஆல்ரெடி பேக்கேஜ் சம்பந்தமா போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த நவகிரக கோயிலுக்கான பேக்கேஜஸ் தான் பார்க்க போறோம். இது என்னன்னா இந்த பேக்கேஜ் பொறுத்த அளவுக்கு என்னன்னா 9 கோயிலுங்கிறது கான்ஸ்டன்ட், அதாவது பொதுவா 9 கோயில் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து நம்மளுக்கு காஸ்ட், அதாவது டிக்கெட் விலையும் அதுக்கப்புறம் நாட்களையும் பொறுத்து நமக்கு வந்து சில விஷயங்கள் மாறுது. என்ன அப்படின்னா 9 கோயில்கள் வந்து நமக்கு வந்து நீங்க நார்மலா டீலக்ஸ் பஸ்ல போகும்போது வாரத்துல எல்லா நாளும் போகும்போது ஒரு ரேட்டு. அதே போல அதே கோயில்களை நீங்க ஏசி பஸ்ல வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாட்கள் மட்டுமே நீங்க ஏசி பஸ்ல போகும்போது அதுக்கான கட்டணம் வேற. சரி, இப்ப இந்த 9 கோயில்கள் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அந்த பேக்கேஜ் சம்பந்தமா நான் சொல்லிடுறேன். என்னென்ன கோயில் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்களூர், ஆலங்குடி, திருநாகேஸ்வரம், சூரியனார் கோயில், கஞ்சனூர், வைத்தீஸ்வரன் கோயில், கீழப்பெரும்பள்ளம், திருவெண்காடு, திருநள்ளார். இதை நீங்க வந்து மேப்ல நீங்க போகும்போது இந்த மாதிரிதான் வரும். அதாவது கும்பகோணத்துல ஆரம்பிச்சு நவகிரக கோயில் அப்படியே சுத்தி உங்களுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழில இருந்து ஆரம்பிச்சு திருவெண்காடு கீழ்பெரும்பள்ளம்ல போயிட்டு காரைக்கால் அதாவது திருநள்ளாறுல முடிக்கிறாங்க. இதை முடிச்சு நீங்க உங்களை கொண்டு கும்பகோணத்திலே விடுறதா போட்டிருக்காங்க. ஸோ டூர் பேக்கேஜோட இதுவும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இந்த கோயில் எல்லாத்தையுமே நீங்க ஒரு நாள்ல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அந்த டைமிங்குள்ள நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் அப்படிங்கிறது போதாது. பட் டூர் பேக்கேஜா நம்ம போகும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு இவங்க எவ்வளவு டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் 5.25 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து இந்த 9 கோயிலையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இந்த டிக்கெட்ஸ் எப்படி நம்ம புக் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த புக் நவ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த புக் நவ்னு கொடுத்துட்டு நம்ம இதுல வந்து 2 டிக்கெட், அதாவது என்னன்னா 740 ரூபாய் டிக்கெட், 1274 ரூபாய் டிக்கெட், இது 2 டிக்கெட்டுமே உங்களுக்கு நான் புக் பண்ணி காட்ட போறேன். உதாரணமா இப்ப நான் வந்துட்டு டூர் பேக்கேஜ்ல போயிட்டு நான் வந்து பேக்கேஜ் டூர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு இதுலயும் நான் பேக்கேஜ் டூர் கொடுத்து வைக்கிறேன். கொடுத்துட்டு நவகிரக இதுல புக் நவ் கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் போறேன் அப்படின்னா எனக்கு காட்டக்கூடியது வந்து 740 ரூபாய் டூர் பேக்கேஜ் மட்டும்தான் எனக்கு காட்டும். ஏன் அப்படின்னா அத ஒரு பேக்கேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 7 நாளும் நம்ம போக முடியும். ஸோ இப்போ ஓவரால் டூரேஷன் அப்படிங்கிறது 5 மணி, அதாவது அங்க காட்டும் போது 5 மணி நேரம் காமிச்சிருந்தாங்க. ஓவராலா 15 மணி நேரத்துல இந்த 9 கோயிலும் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுல போயிட்டு நான் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது என்னென்ன காஸ்ட் எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல வந்து நான் தோராயமா வந்து நான் ஒரு நம்பர் மாதிரி கொடுத்து நான் புக் பண்றேன். இதுல 2 டிக்கெட் நான் புக் பண்றேன். 36, 37ன்னு சொல்லி 2 டிக்கெட். ஒன்னு வந்து பெரியவங்களுக்கும் ஒரு குழந்தைங்களுக்கும் புக் பண்றேன். ஸோ பெரியவங்கன்னு கொடுத்து என்னோட ஏஜ் கொடுத்து நான் என்ன டிக்கெட் ஃபேர் வருதுங்கிறத பார்க்கலாம். கொடுத்து அடல்ட். அதே போல குழந்தைங்களுக்கு, நீங்க ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுல் சீட் வேணும்னா இல்ல ஒரு ஒரு 6 7 வயசு குழந்தைன்னு வைங்களேன், ஏன்னா நீங்க ப்ரூஃப் காட்டணும். ஸோ
ஸோ ப்ரூஃப் காட்டும் போது கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் முருகன் கோயில் பேக்கேஜ்ல சொன்ன மாதிரி தான் இது. நீங்க டிக்கெட் புக் பண்றீங்கன்னா அந்த ஆஃபீஸ்ல போயிட்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல ஆஃபீஸ் இருக்கும். நீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து டிக்கெட் வந்து நீங்க வாங்கிட்டு தான் நீங்க பஸ்ல ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்க இந்த நவகிரக பேக்கேஜுக்கு ஒரு ஃபுல் ஒரு குழந்தைங்க பிளஸ் ஒரு பெரியவங்களுக்கு போகும்போது பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஃபுல் டிக்கெட் ஃபேர் தான் போட்டிருக்காங்க. ஸோ ட்ரிப் டீட்டெயில்னு சொல்லி நம்ம இதுல எந்தெந்த கோயிலுங்கிறது கொடுக்கல, பட் என்னென்ன பேக்கேஜஸ் ஐ மீன் என்னென்ன டைமிங் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு இதுல என்னென்ன ஃபீ வசூல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபீ ஒரு 30 ரூபாயும், ஆக்சிடென்டல் ரிலீஃப் ஃபீ 20 ரூபாயும் போட்டிருக்காங்க, இ டிக்கெட் ஃபீ 20 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா 1552 ரூபாய். சரி, இதே வந்துட்டு நான் வந்து ஏசி டிக்கெட் பஸ்ல நான் புக் பண்றேன். ஸோ அப்படி நான் கொடுக்கும்போது நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க ஏசி பஸ்ல போகணும்னா ஆல்ரெடி சொன்னபடிதான் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இதுல வந்து நான் வந்து நீங்க மேல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் தான், அது 9ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பேக்கேஜஸ். இது நீங்க முருகன் பேக்கேஜஸா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து நீங்க இந்த நவகிரக பேக்கேஜ்னாலும் சரி ஆகஸ்ட் 9 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நீங்க இந்த டேட்ல, அதாவது அவங்க கொடுத்துருக்கிற டேட்ல, அதாவது டேல வந்து நீங்க நாட்கள்ல நீங்க கொடுத்தா மட்டும்தான் 2 பேக்கேஜுமே காட்டுது. அப்படி நீங்க இதுல வந்துட்டு நீங்க 1274 ரூபாய் பேக்கேஜ்ல போயிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து ஏசி பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போது இதுல என்ன ஃபேர் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500, அதாவது 1200 2400 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதுலயுமே வந்து ஃபுல் ஃபேர் தான் போடுறாங்க. ஸோ இதுலயுமே ரிசர்வேஷன் ஃபீ எல்லாமே ஏசி சர்வீஸ் டாக்ஸ்ன்னு தனியா ஒரு ஃபீ ஒன்று போடுறாங்க. பட் ஆனா இதுல வந்து ஏசி சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லி எதுவும் கிடையாது. பட் இதுல நீங்க போகும்போது ஏசி சர்வீஸ் டாக்ஸ் ஒன்று போடுறாங்க. பிஜி ஃபீ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜி ஃபீ வந்து 32 ரூபா போடுறாங்க. இதுல வந்து 56 ரூபா போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபீ, ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபீ, இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இ டிக்கெட் ஃபீமே பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து புதுதான். ஸோ நீங்க எந்த பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பொறுத்தளவு நார்மலா வந்து நீங்க எப்பயும் போல ஆன்லைன் டிக்கெட் எப்படி நீங்க புக் பண்றீங்களோ அது போலதான். நீங்க அது என்னன்னா கைண்ட்லி விசிட் அவர் ஹோம் பேஜ் அண்ட் கிளிக் ஆன் வியூ டிக்கெட்ஸ். என்னன்னா நீங்க எஸ்எம்எஸ் எதுவும் வரல அப்படின்னா நீங்க வந்து இந்த டிக்கெட்டை காமிச்சு நீங்க வந்து டைரக்டா அந்த ஆஃப்லைன் டிக்கெட் நீங்க வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னபடிதான் மெயினா நீங்க அந்த ஆஃபீஸ் போயிட்டு நீங்க டிக்கெட் கொடுக்கணும். மெயினா ஐடி கார்டு எடுத்துட்டு போகணும். அதோட வந்து இந்த நீங்க பேமெண்ட் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு, பட் ஆனா டிக்கெட் புக் ஆகல அப்படிங்கும் போது 5 ஒர்க்கிங் டேஸ்ல இந்த பேமெண்ட் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நவகிரக பேக்கேஜ் ஓகேவா? இந்த பேக்கேஜுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நீங்க அந்த டூர் போயிருப்பீங்க. இந்த காஸ்ட்டுக்கு இந்த பேக்கேஜ் ஒர்த்தா இல்ல இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லும் போது அதை மற்ற வியூவர்ஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் நிறையா வியூஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கிறதுக்கு, அடிக்கடி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக ட்ரெயின் சம்மந்தமான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.